கொண்ட பூண்டு வருமா கொண்டவனை மதியாத பெண்ணில் குடிக்க எவனாகுமா கட்டிய கணவனை மதியாத பெண்ணில் ஒன்றி பணம் செஞ்ச பேய்க்கு சமம். போறாங்க திருப்பி ஓட்டினேன். பாருங்க வீட்டு மேல சோறு போட்ட எத்தனையோ காக்கா 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுத்தா அழகான பிச்சைக்காரத்தி மாடு ஆடிட்டு வாங்க போலாம் பிச்சுட்டு போறாரு. எனக்கு பயமா இருக்குது. அவரை வர சொல்லுடி. வர சொல்லுடி. ஏங்க போ. அம்மா முடியவே முடியாதுன்னு நீ போக சொல்லிச்சு. நீ போக சொல்லிச்சு. 7 நாளா இல்ல எவன் நக்க போனோம். இப்ப வந்து வாக்குறான் பாக்குறான் அப்படிங்கிறாங்க அம்மா. என்னடா இருந்தா பொம்பளைக்கு பிடிக்கிறாங்க. நான் போறேன். நீ அப்படியே கேட்கறீங்க. இல்லைங்க நான் அப்படி எனக்கு கோவம் வருதுங்க. இவ்வளவு எனக்கு வாங்க நம்ம வேற பார்க்கலாம். போலாமா? அம்மா என்ன சொன்னேன் பாவம்மா மகாராஜா. அம்மா ரொம்ப நாளா ஏன் கிடைக்கிறாரு வந்து மகாராஜா இவ்வளவுதான் என்னடா எனக்கு எத்தனையோ கூப்பிட்டுருக்காங்க. போறேன் கூப்பிடுறேன் இனிமையா போனா முடிச்சேன். ஏன் நக்கறதுக்கு வந்து போமாட்டா எத்தனை வீடு இருக்குது போ. அம்மா என்னதான் சொன்னாரு. நாளை கூட உளுந்து பார்த்துட்டோமா மகாராஜா. வாங்க மகாராஜா. அம்மா ரொம்ப ஏங்கி கிடைக்கிறாங்க. திருப்பி ஓட்டினேன். என்ன சொன்னாரு மாமா சுபத்திரா ஏங்க கண்ணே கனி ரசமே கற்கண்டே வீட்டுல இருக்கிறான். பைக் எடுத்துட்டா போக முடியும். காலையில இருந்து உன் பொண்டாட்டி கூட்டியாந்துரு. நாங்க லவ் பண்ணும்போது நீயே லவ் பண்ண ரத்தமே வருது. மத்தாளக்கார முதுகு பார்த்தோம்னா எங்க மாமியா முதுகு மாதிரி தெரியுது. மாமியா முதுவா? மகாராஜா ஓய் வந்ததே வந்து இப்படியே தான் பேசிட்டு ஓத்துட்டு வரீங்க. கோம பேசுறியா? பேசுறாங்க ஆண்கள் கேட்கணும். கோவம் தனி மனதை இப்படி பேசுறீங்க. நீ பேசுறது கோவம் இல்லையா? இப்படி பேசினாலாவது ஆண்கள் வந்து திருந்துவாங்க. நான் அப்படி என்ன கோச்சியா போனங்கிறேன். இப்படி புணங்கிட்டு போற மாதிரி போனாதான் பொண்டாட்டி கோவம் தனியம்னு சொல்லி போனண்டி. அடியே புருஷன் மேல எனக்கு ரொம்ப பாசம். ஆமா ரசமே
அப்படிதாங்க. அறிமுகத்தோடு முகம் வைத்து முத்தம் இதனால் தெரிவது என்னன்னா, தர்மபுத்திரி மகாராஜாகப்பட்டவர் சாப்பிட்டு வெத்தலை பாக்கில் போடும்போது அந்த பாக்கில் கொட்டை பாக்கானது கொட்டை பாக்கு சாப்பிட்டு அந்த கொட்டை பாக்கில் சொத்த பாக்கு இருந்து அந்த சொத்த பாக்கில் இருந்து அவருக்கு சொக்கேறி காரணத்தினால் உயிரானது போவது வருமாக இருக்கிறது. அதனால யாரா இருந்தாலும் சரிங்க தர்மபுத்திரி மகாராஜா வந்து பார்க்கணுங்க. தர்மபுத்திரி மகாராஜா மட்டுவர் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு சாப்பிட்டு போடும்போது அந்த பாக்கில் கொட்டை பாக்கில் சொத்த பாக்கு இருக்கும் போது அந்த சொக்கானது தலைக்கேறி உயிரானது போவது வரும்போது இருக்குதுங்க. யாராவது சரி சட்டனை வந்து தர்மபுத்திரி மகாராஜனை பார்க்கணுங்க. சாமி ஏங்க வந்தது உங்க வேலை முடிச்சதுமே எங்க எந்திரிச்சு கிளம்புறீங்க? எங்க போறீங்க? சுமித்ரா என்ன? ஐயா அண்ணா மறந்து நல்லா இருக்குது. ஐயா சீரியல் போத சாயம் வரப்ப வந்துட்டீங்க. உங்களோட வேலை முடிஞ்சதும் வரப்ப அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்க. என்னன்னு இப்ப நான் சுபத்திரோட இருப்பேன், கத்தி அடிச்சிட்டு இருப்பேன். தமுக்காசு கேட்டதுமே நீங்க தமுக்கு அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் எந்திரிச்சு வந்துடுறான்னு எந்த சக்கரை சொன்னீங்க, எந்த சிறுக்கு கிட்ட சொன்னீங்க, எந்த நாடு கிட்ட சொன்னீங்க. சொன்னாலும் சொல்லியிருப்பார்கள். பொம்பளைங்களுக்கு இந்த சந்தேகங்கிறது பிறக்கும் போது வந்த நோவு. எந்த ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை சந்தேகப்படுறாலும் அந்த வீடு விளங்காது. அப்ப நான் புடிக்கிறேன். சரி சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் என்கிட்ட இருக்கிறது. மத்த நேரம் அண்ணா 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 அண்ணனை பாத்துக்கிறதுக்கு சரி. பகல் நேரத்துல தான் அண்ணனை பாத்துக்கிறாரு. நைட்ல என்ன வேலை? நைட்ல என்ன வேலை? யாரு நக்கிற வேலை? ஒரு ராத்திரி ஒரு வேலை புடிச்சிட்டா கூட படுப்பாங்க. இங்க வந்திருக்காங்க. என் தங்கமா தெரியாது இருக்கு. எத்தனை நாள் வந்துட்டு போறேன்? என் அண்ணன் தர்மராஜன் ஆட்சி படுத்து அமர்ந்த பொழுது எங்க அண்ணனை பார்க்க எத்தனையோ ராஜராஜாக்கள் வருகிறார். வரக்கூடிய அரசரை வாங்கன்னு அழைக்கணும். சரி. வேண்டுமான உபசரணை செய்யணும். அவருக்கு படுக்க விரிக்கணும். ஆமா. திருப்பி போயிட்டு வாங்கன்னு அழைக்கணும். விரிக்கணும் சுருட்டணும், விரிக்கணும் சுருட்டணும், விரிக்கணும் சுருட்டணும். அவர் போனா போயிட்டு போறது தெரிந்து கட்ட நான் இருக்கிறதா நான் பாத்துக்கிறேன். ஐயா பையன் என்னமோ 1.5 மணி நேரம் போறாளாட்டம். இப்ப அவர் மட்டும் என்ன 1.5 மணி நேரம் செஞ்சு போடுவாரா? பொம்பளை படுத்த போனா வச்சிக்க முடியாது. அப்படி அத்தனை நாளைக்கு குழுப்பு போகணும். போகுமா? நரைக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாமி. எங்க அண்ணன் தர்மருக்கு ஆபத்து என்று நமக்கோ செடிக்கிறது. சரி. அஸ்தாபுரம் செல்வேன், இந்திரபிரசம் செல்வேன், ஆ. என் அண்ணனை பார்ப்பேன். சுகமாக இருந்தால் அடுத்த நிமிடமே இந்த கொஞ்சம் கிளி கோபக்கணி ரஞ்சிதமே பார்க்காமல் நிஜமாலுங்க? நிச்சயமாக தெரியுமா? அடுத்த நிமிடமே இந்த அரங்கிலி சுகத்தோடு அரமணிக்கு வருவேன். ஆகட்டும். என்ன பண்றேன்? மறந்தாது கூட கோமலம் நடி குமிச்சு விடாதீங்க. அப்படி போவதா இருந்தா ஒரு நிபந்தனை. என்ன? உனக்கு அடையாளம் வச்சு சொல்றேன். அடையாளம்? ஆமா. உங்களை நம்ப முடியாது. ஏகிட்ட இருக்க மாதிரி வேற யாரோ ஒரு வீட்டுக்கு கூட பூந்து போயிருவீங்க. ஆயா, உங்க புருஷன் எல்லாம் வீட்டு வெளியே போனா அடையாளம் வச்சு விடுங்க. நல்லா பாத்துக்க பாரு. நெத்தியில இது எதுக்கு? இது எதுக்கு தெரியுமா? இப்படி நெத்தியோட நெத்தி உரசுறப்ப அந்த பொட்டு அழிஞ்சிருச்சா யாருக்கிட்ட போயிருக்கீங்களா? சரி, இது எதுக்கு? இது நான் வைக்கல. இது எதுக்கு தெரியுங்களா? பாருங்க இப்படி உதடோட உதடு என்ன செஞ்சு காமிக்கிறீங்க? இல்ல சொல்லி காமிக்கிறீங்க, செய்யல மாட்டேன்.
இது வந்து மார்பில் பிடிச்சா என்னோட நெஞ்சு மோதுறது மோதுறது. இங்க பாரு, இது முட்டி. இது எதுக்கு? முட்டி போட்டு செய்யணும் இல்லைங்க, அப்ப அழியும் இல்ல அதுக்கு. இது எதுக்கு பெருவிரலுக்கு? அது வந்து இப்ப காலோட இப்படி பின்னுங்க, உதஞ்சு இப்படி பண்றப்ப ஒண்ணும் தெரியாத மகாராணிக்கு ஓதி கொடுக்க ஒரு மந்திரம். இதெல்லாம் வச்சுங்க. சரி, முக்கியமான இடம் அங்க வச்சுங்களா? எந்த இடம்? அது எந்த இடம்? எந்த இடம்? எந்த இடம்? நான் வைக்கிற பாருங்க, உங்களுக்கு தெரியாது, நல்லா பாத்துப்பாங்க. அங்க பாருங்க, அம்மா மேல பாருமா. இப்ப பணி என்ன இருக்கோ? அம்மா, எந்த அடையாளம் அழிஞ்சாலும் அழிஞ்சிடலாம், ஆனா குஞ்சு அடையாளம் மட்டும் அழியவே இல்லையா. உள்ள போயிட்டு வந்துட்டானே இந்த அடையாளம் கண்டுபிடிச்சிடும். சரி, போயிட்டு வா. இந்த சாதி மட்டும் விட்டுறாங்க. அவனதான் பல நாளா வச்சிட்டு இருக்கிறேன். இவன் மட்டும் கூடவே வச்சிரு. ஆமா. கூடு உருப்படியாக. உருப்படியாம என்ன போங்க நீங்க. சரி, அம்மா பார்த்து பத்திரமா வச்சுட்டு போய் போங்க, வாமா நம்ம மனமில்லை. போங்க.